வெள்ளச்சோறு பொங்குற இடமா எதை வைக்கிறான் பார்த்தீங்களா? ஒண்ணுக்கு போறதுக்கு கக்கூசு போற மாதிரி இவன் சோறு பொங்குற இடமா பள்ளிக்கூடத்தை மாத்திட்டான். எதுக்கு? பாத்தியா சோறு திங்கிறதுக்கு பள்ளிக்கூடம் மாத்திட்டான். நாங்க சாயங்காலம் சேர் போட போனோம். அந்த கடைக்காரர் சொல்லியிருக்காரு, ஐயோ அங்கிட்டு வந்துடுறாங்க, நாங்க சோறு பொங்க போறோம், சோறு பொங்க, நான் ஒரு கூட்டாஞ்சோறு பொங்க போறோம்னு நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் தான் தெரியுது உள்ள இவனை பாத்தியா சோறு பொங்க என்ன உள்ள பெரிய பெரிய தலைவரை தொப்பி போய் வச்சுட்டு போனான். நான் நினைச்ச ஒரு இப்போ ஈரான் அமெரிக்கா பிரச்சனை பேசி தீக்க போறாங்கன்னு பார்த்தா உள்ள வெள்ளச்சோறு வச்சுட்டு இருந்திருக்கானுவா. நான் ஈரான் அமெரிக்கா பிரச்சனை எனக்கு தெரியுமில, ஏதோ குண்டு வீச போறான் பேசிருக்கேன், அதைத்தான் ரகசியமா பேச போறாங்க கூட நினைச்சேன். பெரிய தேசிய தலைவர்களாம் ஒன்று செஞ்சாங்கன்னு பார்த்தா சோறு பொங்குறதுக்கு பள்ளிக்கூடத்தை நாசம் பண்ணிட்டான். அந்த பள்ளிக்கூடத்தை ஃபுல்லா என்ன பண்ணிருக்காங்க, சோறு பொங்கும் இடமாக மாத்திருக்காங்க. எவ்வளவு கீழ்த்தரம் பாத்தீங்களா, எப்படி ஆயிட்டான் பாத்தீங்களா? சோத்து பிண்ட சமுதாயம் அடையாளம் கிளீனா காட்டுறான் பாருங்க. இதே பிற சமுதாயம் என்ன செஞ்சிருக்கணும், பள்ளிவாசல இருந்து அதுக்கு நன்கொடை 5 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த பள்ளிவாசல் அப்கிரேட் பண்றதுக்கு ஆட்சியாளர்களை சந்திச்சுக்கணும், பணத்தை கொடுக்கணும், பள்ளிவாசலை கிரேட் பண்ணி இந்த முஸ்லீம் சமூகத்திற்கு முஸ்லீம் சமூக பிள்ளைகள் நல்ல மார்க்க கல்வியை கற்றுக்கூட வழி இல்லாமல் ஒரு முஸ்லீம் பள்ளிக்கூடத்தை 5ஆம் கிளாஸ் இருந்த 1ஆம் கிளாஸ் மாத்தின ஒரே பெருமை இவங்களுக்கு தான் சாரும். 5th ஸ்டாண்டர்ட 1ஆம் கிளாஸ் கொண்டு வந்துட்டான். 200 பிள்ளைகள் படிச்சதை 20 பிள்ளை ஆகிட்டான். இப்ப இந்த வருஷம் பள்ளிக்கூட பிள்ளையே வர மாட்டேங்குது, கரஸ்பாண்ட் கண்ணீர் விடுதார். ஏன்? அதுக்கு தரம் உயர்த்துவதற்கு தனி மனிதன் செய்தா போதாது. இந்த ஜமாத்து கல்விக்காக என்ன செஞ்சதுன்னு கேட்டா சோறு பொங்கணும்னா என்னப்பா செஞ்ச இந்த வருஷம் சாதனை, இந்த வருஷம் கந்திரி சோறு பள்ளிக்கூடம் தாண்டா போயிருக்கம்மா. வெரி குட். கட்டாயம் நீங்க 100 வருஷம் நீங்க தான் நிர்வாகியா இருக்கணும். உங்களுக்கு வாழ்த்துக்கள். மவுத்து கல்லறைக்குள்ள கபருக்குள்ள திணிக்கிற வரைக்கும் நீங்க தாண்டா தலைவன் செயலாளர் போங்கடா. அதுக்கான நாங்கள் வரிதாரம் உன்னை கபூரில் அடக்க மாட்டோங்க, வரிதாரம் வச்சுக்கோ. இந்த சமூகத்தை நாசப்படுத்தினார்கள். கொஞ்சம் அக்கறை எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, நான் இந்த சுபஹான மௌலூது என்ற பெயரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பேரச்சில் ஓதக்கூடியவர்கள் சொல்ற காரணம் என்ன தெரியுமா? இது ஒரு வணக்கம். ரசூலுல்லாஹி நாங்கள் உண்மையாக நேசிக்கிறோம், அதான் சொல்ற காரணம். ரசூலுல்லாஹி நாங்கள் உண்மையாக நேசிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டுதான் இந்த பாடல்களை பாட்டு பாடுகின்ற கூட்டத்தை உருவாக்கின காரணத்தினால் இதுவல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வைக்கிற நேசம். இந்த சமூகத்தை செம்மையாக வழிநடத்துவது, ஷிர்க் இல்லாத கபூர்ல போய் முட்டக்கூடிய பெண்களை தடுத்து நிறுத்தி, கபர் வணக்கம் செய்யக்கூடிய ஆண்களை தடுத்து நிறுத்தி, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத பரிசுத்தமான ஒரு உம்மத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னாவை பேணக்கூடிய நபி வழியை பின்பற்றக்கூடிய அழகான ஒரு உம்மத்தை உருவாக்க வேண்டியதுதான் உண்மையான கடமை ஒழிய அதை விட்டுவிட்டு நீங்கள் எதை செய்தாலும் இந்த சமூகத்திற்கு வெற்றி கிடைக்காது. அதை இப்ப அடுத்த சொல்லிட்டு வர பாருங்க. யா சாஹிப் அன் நாகூரி குல்லி நாசிரி பிஸ்மில்லா பிஸ்ஸம்சி வல் அஹ்லா வ ஹுஸ்னி பாத்ரி வ பிதூரி உம்ரின் லாபி உம்ரின் காத்ரி. நாகூரில் உள்ள எங்க தோழரே கூப்பிட்டான், லோக்கல்லாம் கிடையாது. இப்போ நாகூரில் உள்ள எங்க யா குத்துபான்னு வச்சுக்கான், சுபஹான மொழி தோழர் யா குத்துபான்னு ஓதுவான். அதுல என்ன சொல்லலாம் பாருங்க, நாகூரில் உள்ள தோழரே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். யாருக்கு கேட்கலாம்? இங்க எது டைரக்டா ட்ரங்கால் போட்டாச்சு, யாருக்கு லோக்கல் கிடையாது, நாகூருக்கு ட்ரங்கால் போட்டாச்சு. நாகூரில் உள்ள எங்கள் தோழரே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். எதற்கு உதவி செய்யுங்கள் கேட்காம அடுத்தால, எங்களுக்கு நல்ல செவி புலனையும், எங்களுக்கு நல்ல உடல் உறுப்புகளையும், எங்களுக்கு நல்ல பார்வை புலனையும் நீங்கள் தந்து உதவி புரியும். எங்களுக்கு குறைந்த ஆயுள் வேண்டாம், நீண்ட ஆயுளுக்கு உதவி புரியும். மாட்டிட்டானுவா. நல்லா பார்த்துடுங்க, இவன் சொல்ற வாசகத்தை சொல்லி காட்டுறேன். எவ்வளவு பெரிய ஆபத்தான பாவத்தை தூண்டுறான் பாருங்க. இங்க பாருங்க, நாகூரில் உள்ள தோழரே, நாகூரில் உள்ள தோழரே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். எதற்கு? நீங்கள் நல்ல செவி புலனையும், யாரு அவருக்கே காது உள்ள போட்டு அடைச்சாச்சு. நாகூர் ஆண்டே உள்ள போட்டு லாக் பண்ணி 17 பணம் கட்ட 1.5 டன் மண்ணு மேல போட்டு சந்தனத்தை போட்டு இறுக்கி அடைச்சிட்டான், காங்கிரீட் போட்டு உள்ள இறக்கினா அவருக்கு காது கேட்காது. நாகூர் உள்ள செவி புலனையும் நல்ல உடல் உறுப்புகளை, நபிமாரை உடலை தவிர பாக்கி எல்லாத்தையும் மண்ணு தின்னு நாசமாக்கிறோம். நபிமாரின் உடலை தவிர இந்த எந்த உடலும் பூமியில தங்காது, எல்லா உடலும் மண்ணு தின்னு விடும். இவர் கேட்காரு நல்ல உடல் உறுப்புகளையும், அவரே நொந்தி நெலும்பாய் கிடக்காரு உள்ள. 2 3வது நல்ல பார்வையும், யாருக்கு? நல்ல பார்வையும் எங்களுக்கு தருவீராக. அடுத்த கேள்விதான் காமெடியா இருக்கும். நீங்கள் எங்களுக்கு குறைந்த ஆயுளை தந்துவிட வேண்டாம், நீண்ட ஆயுளை தருவீராக. அவர் மௌத்தா போய் 100 வருஷம் ஆச்சு. எப்ப அவருக்கு வாழைக்கு வாழ வழி இல்லாம மௌத்தா போய் அடக்கி உள்ள போட்டானுங்க. போட்டுட்டு எந்திரிச்சு வந்துடக்கூடாது, சந்தனத்தை சொல்லி இருக்கிட்டு இருக்கான். சந்தனத்தை ஒரு நிமிஷத்துல இருக்கான், எந்திக்காதான் இருக்குன்னு இருக்குதான். இவன் சும்மா கிடக்காம இவன் என்ன பாரு. அப்ப உங்களுக்கு என்ன தெரியும்? அரபுல ஓதுறான். இத அரபுல உங்கள்கிட்ட ஓதுனேன். நாகூர் ஆண்டவங்க மன்னரைக்குள்ள நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. எவன் மன்னரையில அல்லாஹ் போட்டு மலக்க வச்சு செம்மட்டி அடி அடிப்பாங்க, எவன் ஜம்மட்டி அடி வாங்குறான், எவன் புது மாப்பிள்ளையை போல் மன்னரைக்குள்ள உறங்குகிறான் என்று அல்லாஹ் தஆலா மறைவாக வைத்திருக்கிற காரணத்தினால் இவன் சும்மா கிடக்காம இவனே சட்டீர் கொடுக்கான்.
இவனே அவர் சொர்க்கவாதி சகீது உள்ள கிடக்காரு, இவெல்லாம் பொய். அவங்களோட ஏமாத்துவதற்காக எப்படி பாடுறான், இது அரபியில பாடு நம்ம நினைச்சிருவோம். அல்லாஹூ நாகூரான்றா அப்படி நேரா அப்படியே பேராசூட்ல வந்து குதிச்சு வீட்டுக்குள்ள இறங்கி பீரோல திறந்து ஓதனோடனே தருவானே உங்களுக்கு கொஞ்சம் இது பூந்தி மல்லிகைப்பூ தருவான். மல்லிகைப்பூ மாடு தான் திங்கும். ஆனா இவன் பிஸ்மில்லான்னு நினைச்சான் விரைவி கொடுத்தோம், இவன் மனுஷன் திங்க ஆரம்பிச்சிடும். நேர்ச்சி இல்லை, நேர்ச்சியை பிச்சு பூ திங்கிற கூட்டம் பார்த்தீங்களா? பிஸ்மில்லான்னு சொல்லி பூ அழிக்கும் நறுக்கு நறுக்குன்னு மாடு தான்டா திங்கும், மாடு தான் பூ திங்கும். இவன் நேர்ச்சிங்கிற பேர்ல பிஸ்மில்லான்னு தடவை கொடுத்துருவான். அது மட்டும் இல்ல, கொஞ்சம் பூ எடுத்து பீரோல வச்சு கொடுங்க, கொஞ்சம் பூ எடுத்து உங்க மறுமொழி எவ்வளவு வாட்சி விடணும் அவங்க சேலையில சொருவுங்க, கொஞ்சம் எல்லாம் எல்லாம் எடுக்கும் எல்லாம் கொஞ்சம் மவனையில கல்லாப்பட்டில் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கல, அவனும் எறும்பு தான் வரும், உள்ள வேற ஒன்றும் வராது, துட்டு வராது. நீ உழைச்சி வியாபாரம் செஞ்சாதான் அல்லாஹ் சொல்றான் செல்வத்தை நாம் தான் விரித்தும் சுருக்கியும் தருகிறோம். அல்லாஹ் சொல்றான் செல்வத்தை நாம் தான் விரித்தும் சுருக்கியும் தருகிறோம். அதனால செல்வம் வந்து நீ என்னதான் எண்ணெயை தடவிட்டு உருட்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும். நீ உழைக்க வேண்டிய கடமை, உனக்கு எவ்வளவு தீர்மானிக்கிற அல்லாஹ் தான். நீ பூந்தியும் மல்லிகைப்பூயும் கொண்டு உள்ள வச்சுட்டா உனக்கு ஒண்ணு வராது. என்ன செய்யறான் இவன்? சுன்னத் நபி வழி என்ற பெயராளி உங்களை ஏமாத்தி என்ன செஞ்சுட்டான்? யா குத்துபா என்று ஓதி அதற்கு மாறு வந்து என்ன செய்வான்? இல்ல நிறைய டெக்னிக்லாம் பண்ணுவாங்களா, 100 தடவை 200 தடவைலாம் சொல்லி நினைச்சிருவான், துட்டு வாங்கிட்டு போயிடுவான். 100 தடவை ஓதுகிறேன் 200 முறை ஓதுகிறேன் என்று சொல்லி பொய்யை சொல்லி நினைச்சிருவான், உங்களை துட்டை வாங்கி ஏமாத்தி ஓடிடுவான். நீங்க இவனை நம்பாதீங்க, நல்லா கேட்டுடுங்க. ஒரே விஷயம், உங்களுக்கு உதவி செய்ய நினைத்தால் அல்லாஹ் நாடினால் என்று என்ன செய்ய முடியாது, யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அல்லாஹ் நாடினால் யாரும் உதவியும் செய்ய முடியாது. நல்லா கவனிச்சுடுங்க. அல் ஹாக்கா என்ற அத்தியாயம், அல் ஹாக்கா என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை சொல்றான். 44 இருந்து 47 வசனம் வரைக்கும் மிக தெளிவான வழிகாட்டுதலை சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏதாவது சொல்லாம போயிருக்காங்களா சொல்லுங்க? அந்த ஆலிம்சா சொல்லட்டும், இந்த ஜமாத்துக்காரெல்லாம் கை தூக்கட்டும், இல்ல ரசூலுல்லாஹ் எங்களுக்கு நிறைய சொல்லாம போயிட்டாங்க சொல்லுங்க. யாரா சொல்லுங்க, யாரா சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எங்களுக்கு ஏதாவது சொல்லாம போயிட்டாங்க யாரா சொல்ல முடியுமா? யாராவது இருக்கா? இல்ல. ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த சமூகம் பிறந்தது முதல் மரணிக்கு அவன் கபருக்குள் செல்கின்ற வரைக்கும், இந்த உலகம் முதல் கியாமத் நாளில் அவனுக்கு விசாரணைக்காக நிறுத்தப்பட்டு சொர்க்கம் நரகம் என்று அவனுக்கு தீர்மானம் முடிக்கிற வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வழிகாட்டிட்டு போயிட்டாங்க. இந்த ரசூலுல்லாஹ் எல்லா வழிகாட்டிலும் பண்ணிட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்லலாம் பாருங்க, அல்லாஹ் சொல்லி நபியை பார்த்த நபியே, நாம் உமக்கு இறக்கி வைத்தவற்றில் ஏதாவது ஒன்றை நீ மறைக்க நினைத்தால் அல்லாஹ் நபியை பார்த்து சொன்னான், உமது வலது கரத்தை நாம் பலமாக பிடிப்போம். அல்லாஹ் சொல்றாம இருக்க, வலது கரத்தை நாம் பலமாக பிடித்து உமது பிடரி உயிர் நிரம்பை தரித்தால் அல்லாஹ்விடத்தில் உம்மை பாதுகாப்பவன் யார் என்று அல்லாஹ் கேட்டான். எவ்வளவு பெரிய கடுமையான வசனம் பாருங்க. நீர் மறைத்தால் உமது வலது கரத்தை பிடித்து உமது பிடரி உயிர் நிரம்பை தரித்தால் அல்லாஹ்விடத்தில் உங்களை பாதுகாப்பவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு ஏதாவது மறைப்பாங்களா? மறைக்க முடியுமா? அல்லாஹ் நபியை பார்த்து இந்த கேள்வி கேட்டான்னு சொன்னால் நாம என்ன நினைக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லாம போயிட்டாங்க, சஹாபாக்கள் சொல்லாம போயிட்டாங்க, இந்த ஆலிம்சாக்கள் தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கான் என்று நாம் இவர்களை தூக்கி வைக்கின்ற காரணத்தினால் இது மிகப்பெரிய பாவமாகும். அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுத்தரா எந்த ஒரு காரியமும் அது மார்க்கமாகாது, அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கவும் படாது. அல்லாஹ் அந்த மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கி வைத்துட்டே சொல்லிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இறுதி கட்சியில சொன்னாங்க, நான் ஐயாமுல் ஜாஹிலியா அறியாமை காலத்து எல்லா பழக்க வழக்கம் என் காலுக்கு கீழே போட்டு புதைத்து விட்டேன் என்று சொன்னாங்க. எல்லாம் போட்டு புதைச்சிட்டேன், இனி ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனா என்ன செஞ்சிட்டான்? ரசூலுல்லாஹ்வுடைய கியாமத் நாளின் அடையாளத்தை சொன்னாங்க. கியாமத் நாளின் அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு காலம் வரும், ஜானுக்கு ஜான் முளத்துக்கு முளம் நீங்கள் அறியாமை காலத்து பழக்க வழக்கங்களை அப்படியே பின்பற்றுங்கள் என்று சொன்னார்கள். அறியாமை காலத்து பழக்கம் அன்னைக்கு சிலைகளை கும்பிட்டான் பாரு, அது மாதிரி மீண்டும் நிலைக்கு திரும்பிடுவான். அல்லாஹ்வுடைய தூதரை வரம்பு மீறி அல்லாஹ்வுக்கு இணையாக புகழ ஆரம்பிப்பான். வரம்பு மீறி அல்லாஹ்வுக்கு இணையாக புகழ ஆரம்பிப்பான். பார்த்துட்டு சொல்லுவான், பாத்தீங்களா ரசூலுல்லாஹ்வை நாம புகழ்வதை விரும்ப மாட்டேங்கானுங்க, இவனுக்கு பிடிக்க மாட்டேக்கு, இவெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய விரோதிகள் என்று சொல்லி நம்மை மக்களிடத்தில் அடையாளம் காட்டுவார்கள். மார்க்கம் கற்றுத்தராத எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முஸ்லீம் செய்வான் என்று சொன்னால் அதன் முகத்திலே கசக்கி எரிபடுகின்ற காரணத்தினால் அல்லாஹ்வியார்களே இந்த பாவத்தை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். அடுத்த இன்னும் அது சம்பந்தமா நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கற்றுத் தந்தார்களா? சபர்களை பெருநாள் என்னது? ரசூலுல்லாஹ் வந்து நோய்வாய்ப்பட்ட மாசமா, அதனால இவங்க அந்த மாதத்தை இவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. எப்படி ஃபீல் பண்றாங்கன்னா, அந்த நாள்ல கடைசி 15ஆம் நாள் இனிச்சிருது போய் அந்த சபர் மாதம் கழியும் போது 30ஆம் நாள் போய் நேரச்சிருது ஆத்துல, அல்லது எங்க இப்போ புதுசா எங்க வச்சிருக்கான் சயின்ஸ் சென்டர்ல போய் நல்லா தூக்குச்சீட்டை சோத்தெல்லாம் வச்சுட்டு நல்ல நெய்ச்சோறு முட்டை கட்டெல்லாம் அவிச்சு வச்சுட்டு அப்படி ஸ்டைலா பிக்னிக் போயிட்டு கேட்டா என்னடா புள்ளி மிதிச்சா பாவம் போயிருமா? அடா பாவிகளா,
ஒடுக்கத்து புதன் அதுக்கு பேரு. அதுவும் புதன்கிழமை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான் பாரு. புதன்கிழமை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். ஒடுக்கத்து புதன் கண்டுபிடிச்சி அன்னைக்கு நல்ல நேச்சர் முட்டையெல்லாம் அவிச்சு, அப்படி இல்லாட்டாலும் ஒரு 2 வட்டிக்காஞ்சி வாங்கி பாண்டியன்ட்ட வாங்கி நல்ல முட்டையெல்லாம் அவிச்சு திங்க காத்து கொடுத்துட்டான். அன்னைக்கு அடுத்தால கேளுங்க, முஹர்ரம். முஹர்ரம் மாதம் வந்து, முஹர்ரம் மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா சென்ற பிறகு அங்குள்ள யூதர்கள்லாம் முஹர்ரமுடைய 9ஆம் நாள் 10ஆம் நாள் நோன்பு வைக்கிறார்கள். 10ஆம் நாள் நோன்பு வைத்தார்கள். அப்போ அங்குள்ள மதீனத்து அன்சாரிகள் இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என் தோழர்களை எதற்காக யூதர்கள் நோன்பு வைக்கிறார்கள் என்று கேட்டார்கள். யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடத்திலிருந்து இந்த முஹர்ரம் 10ஆம் நாள் தான் கடலை பிளந்து காப்பாற்றினான். அதற்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த மக்கள் அவர்கள் நோன்பு வைக்கிறார் சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி என்றால் என் சகோதரன் மூசாவை காப்பாற்றியிருக்கிற அல்லாஹ்வுக்கு அதிகமாக நான் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறேன். அடுத்த ஆண்டு நான் 9, 10 ஆகிய 2 நாட்களை நோன்பு வைப்பேன். நான் 9, 10 ஆகிய 2 நாட்களை நோன்பு வைப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுதான் சுன்னா. ஆனா இங்க என்ன நடக்கு? முஹர்ரம் மாதம் வந்தால் அல்லாஹ் அனுமதித்தவற்றை அல்லாஹ் ஹலாலாக்கணும், இவன் ஹராமாக்குறான். அல்லாஹ் ஹராமாக்கணும், இவன் ஹலாலாக்குறான். இவன் என்ன செய்யறான்? 10 நாட்கள் அல்லாஹ் தஆலா எல்லாமே உங்களுக்கு ஹலாலாக்கி வைத்திருந்தான், இவன் ஹராமாக்கிட்டான். அடுத்தால என்ன கூடாது? கருவாடு திங்க கூடாது, மீன் திங்க கூடாது, முட்டை திங்க கூடாது, கவுச்சியே திங்க கூடாது. ஜமால்லாம் செத்துருவான் 10 நாள் விட்டுதான். 10 நாள்ல கலவரமே உண்டு பண்ணிடுவான். உன் மார்க்கமே வேண்டாண்டு போயிடுவான். 10 நாள் மீன் திங்க கூடாதுங்க, முட்டை திங்க கூடாதுங்க, கருவாடு திங்க கூடாதுங்க. அது மாதிரி இதோட காமெடி என்ன தெரியுமா? இதுல ஒரு அத்தா கூட்டம் வாப்பா கூட்டம். இந்த அத்தா கூட்டம்லாம் வந்து பிள்ளைச்சுறா மீன் திங்க கூடாதான். குர்ஆன்ல 33ஆம் அத்தியாயத்தில் 37ஆவது வசனம் அப்படின்னு நினைச்சு செஞ்சுட்டு இருக்கான். புள்ள சிரா திங்க கூடாது, பால் சிரா திங்க கூடாது. அட பாவிகளா, சுண்ணாங்கிற பேர்ல நீங்க எவ்வளவு கூறுகட்ட வேலையை செஞ்சு வச்சிருக்கீங்க. முஹர்ரம் 10 நாள் நீங்க வந்து வழக்கமா சாப்பிட்டு 9, 10 ஆகிய 2 நாள் நீங்க நோன்பு வச்சுட்டா சுன்னத்து. இவன் செய்யல, இவன் இது கட்டா. இதெல்லாம் யார் கொழுக்கட்டை அவிக்கிறான் அடிக்கடி சொல்லுவேன். முஹர்ரம் 10ஆம் நாள் என்ன செய்வாங்க சமூகம்? என்ன செய்யும் தெரியுமா? முஹர்ரம் 10ஆம் நாள் கொழுக்கட்டை வச்சு திம்மா. இது எங்க கண்டுபிடிச்சது தெரியுமா? இந்து சமுதாய மக்கள் விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை பண்ணி பார்த்தான். நம்ம சமுதாயத்துக்கு கொழுக்கட்டை ஒன்று சீனுக்குள்ள வரலையப்பா, என்ன செய்யலாம்னா கொழுக்கட்டையை போட்டுட்டான். சரி, எதுக்குடா கொழுக்கட்டை திங்கன்னு கேட்டான். சுன்னத்துல் ஜமாத்தான். ஏன்டா கொழுக்கட்டை திங்கன்னு கேட்டான். கொழுக்கட்டை அவிச்சு வச்சு அஜரத்தை கூப்பிட்டு பாத்தியா ஓதி, அஜரத்தை நல்லா ஓதி துப்புங்கன்னு அவரு வாச வரைக்கும் அவள் பீடி தான் அடிப்போம். அவரு மார்க்கப்பட்ட இஸ்லாமிய பீடி, செய்யது பீடி, காஜா பீடி, இஸ்லாமிய பீடி தான் குடிப்பார். குடிச்சு வாசலை போட்டு ஊதி அந்தாண்டி நாசம் பண்ணி தின்னு. அப்படி தின்ன உடனே ஏன்டா திங்கன்னு கொழுக்கட்டை திங்கன்னு கேட்டா வழக்கம் சொல்லாம் பாரு. உசேன் ரலியல்லாஹு அன்ஹு வந்து போர்க்களத்துல சண்டை போடும்போது தண்ணி தாகம் எடுத்துட்டான்.